மீனாப்பட்டி சமையலில் இன்றைக்கி பரங்கிக்காய் கறி பண்ண போகிறேன். அதுக்கு பரங்கிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துட்டுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா சவக்கணும். நல்லா சவந்த உடனே பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த நறுக்கி வச்ச பரங்கிக்காயை அதோடு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். இல்லைன்னா பரங்கிக்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடணும். இப்போ திறந்து பார்க்குறேன். இப்போ பரங்கிக்காய் நல்லா வெந்தெடுத்து தண்ணியெலாம் நல்லா வற்றி எடுத்து இப்போ ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பரான எல்லோ பம்கின் கறி ரெடி. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.